யோசித்துப் பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் சாதாரணமாக நடந்து செல்லும் இந்த பூமி திடீரென்று உங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் தனியாகச் செய்த பாவங்களையும் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளையும் அது வரிசையாக பட்டியலிடத் தொடங்கினால் உங்கள் நிலைமை என்னவாகும்? அந்த ஒரு கணத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? திருக்குரானின் 99வது அத்தியாயமான சூரத்துஜ் ஜில்ஜால் அந்த இறுதி நாளின் ஒரு காட்சியை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. அது நம் ஆன்மாவை உலுக்கிவிடும் சக்தி கொண்டது. வெறும் 8 வசனங்கள் கொண்ட இந்த சின்னஞ்சிறிய சூரா எப்படி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? பாருங்கள், அதன் ஆழங்களுக்குள் சென்று பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை கேட்டு பயப்படுகிறோம். ஆனால் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனின் இதயத்தை பயத்தால் நடுங்கச் செய்து அதே நேரத்தில் அவனை அல்லாஹ்வின் கருணையின் பக்கம் திருப்பும் சக்தி திருக்குரானுக்கு மட்டுமே உண்டு. அந்த வகையில் சூரத்துஜ் ஜில்ஜால், அதாவது பெரும் அதிர்ச்சி என்று பொருள்படும் இந்த அத்தியாயம் மறுமை நாளின் பேரதிர்வுகளை மிகத் துல்லியமாக படம் பிடித்துக் காட்டுகிறது. இது ஒரு எச்சரிக்கை, ஒரு நினைவூட்டல், நம்முடைய ஒவ்வொரு நொடியையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி. இந்த சூராவின் வசனங்கள் நம் இதயத்தின் ஆழத்தில் இறங்கி நம்மை எப்படி ஒரு சுய பரிசோதனைக்கு தள்ளுகிறது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். பூமி அதன் கடுமையான அதிர்ச்சியால் அதிர்வூட்டப்படும்போது, பூமி தன் சுமைகளை வெளியேற்றும்போது, இதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் திகைத்துப் போய் கேட்கும்போது இந்த வார்த்தைகளை சாதாரணமாக கடந்து சென்று விடாதீர்கள். இங்கே சொல்லப்படும் நிலநடுக்கம் நாம் உலகில் பார்க்கும் சாதாரண பூகம்பம் அல்ல. அல்லாஹ் கூறுகிறான், பிரத்யேகமான இறுதி அதிர்ச்சி. அந்த நாளில் இந்த பூமி ஒரு முறையல்ல, பல முறை கடுமையாக உலுக்கப்படும். மலைகள் பஞ்சு போல பறக்கும், கடல்கள் தீப்பற்றி எரியும். இந்த பூமி பந்து அதன் அச்சிலிருந்து நிலை குலைந்து நடுங்கும் ஒரு கொடூரமான நிகழ்வு அது. அடுத்த வசனம் நம்மை இன்னும் உறைய வைக்கிறது. பூமி தன் சுமைகளை வெளியேற்றும். என்ன சுமைகள் அவை? 1. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து இறுதி நாள் வரை இறந்த அத்தனை மனிதர்களின் உடல்களும். கோடிக்கணக்கான உடல்களை பூமி வெளியேற்றும். ஆனால் அதைவிட பெரிய சுமை ஒன்றும் இருக்கிறது. அதுதான் நம்முடைய செயல்கள். இந்த பூமியின் மீது நாம் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், பேசிய ஒவ்வொரு வார்த்தையும், செய்த ஒவ்வொரு செயலும், நல்லதோ கெட்டதோ அனைத்தும் இந்த பூமியில் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த இறுதி நாளில் பூமி ஒரு சாட்சியாக மாறி தன் மீது நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் அத்தனை ரகசியங்களையும் வெளியே கொட்டிவிடும். அந்த சுமைகளை அதுவால் இனி தாங்க முடியாது. இந்த காட்சியை காணும் மனிதன் திகைத்துப் போய் பீதியில் உறைந்து போய் கேட்பான், மா லஹா, இதற்கு என்ன ஆனது? நான் வாழ்ந்த அமைதியான பூமி இதுவல்லவே, இப்போது ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக மாறியிருக்கிறது? அந்த ஒரு கேள்வி மனிதனின் முழுமையான கையறு நிலையையும் அந்த நாளின் பேரழிவையும் நமக்கு உணர்த்தப் போதுமானது. நம்முடைய கை, கால்கள், கண்கள், காதுகள், ஏன் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் கூட நமக்கு எதிராகவோ அல்லது நமக்காகவோ சாட்சி சொல்லும் ஒரு நாள் அது. ஏன் பூமி பேச வேண்டும்? ஏனெனில் உங்கள் இறைவன் அதற்கு அப்படிச் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறான். அது அல்லாஹ்வின் அதிகாரம். அவனது கட்டளைக்கு இந்த முழு பிரபஞ்சமும் கட்டுப்பட்டது. அப்போது மக்கள் கூட்டங்களாக, ஆனால் பிரிந்து வருவார்கள். அஷ்தாதா. சிலரின் முகங்கள் பிரகாசமாக மகிழ்ச்சியில் ஒளிர்ந்திருக்கும். அவர்கள் தங்கள் நற்செயல்களின் பதிவேட்டைக் கண்டு ஆனந்தப்படுவார்கள். வேறு சிலரின் முகங்களோ இருண்டு, புழுதி படிந்து துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும். அவர்கள் செய்த தீமைகளின் விளைவுகளைக் கண்டு நடுங்குவார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் பலனைக் காண்பதற்காகவே தனித்தனி குழுக்களாக அழைத்து வரப்படுவார்கள். அந்தக் கூட்டத்தில் நாம் எந்தக் குழுவில் நிற்கப் போகிறோம் என்பதை தீர்மானிப்பது இந்த உலகில் நாம் வாழும் இந்த வாழ்க்கைதான். இறுதியாக இந்த சூராவின் உச்சக்கட்டத்திற்கு வருகிறோம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தம் கொடுக்கும் 2 வசனங்கள். எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதன் பலனை அவர் அங்கே கண்டுகொள்வார். மேலும் எவர் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதன் பலனையும் அவர் அங்கே கண்டுகொள்வார். நீங்கள் ஒருவருக்கு பார்த்து புன்னகைத்தீர்களா? அது அணுவளவு நன்மையாக பதிவு செய்யப்படும். தாகத்தில் தவித்த ஒரு விலங்குக்கு தண்ணீர் வைத்தீர்களா?
அது பதிவு செய்யப்படும். பாதையில் கிடந்த ஒரு கல்லை மற்றவர்களுக்கு இடரக்கூடாது என்று அகற்றினீர்களா? அல்லாஹ் அதை ஒருபோதும் மறக்க மாட்டான். அதை நீங்கள் மறுமையில் காண்பீர்கள். அதேபோல் நீங்கள் ஒரு சிறிய சொல்லால் ஒருவரின் மனதை காயப்படுத்தினீர்களா? அது அணுவளவு தீமையாக பதிவு செய்யப்படும். ஒருவரைப் பற்றி அவர் இல்லாத போது புறம் பேசினீர்களா? ஒரு சின்ன பொய்யைச் சொன்னீர்களா? யாருமில்லை என்று நினைத்து ஒரு தவறான பார்வையை பார்த்தீர்களா? அதுவும் பதிவு செய்யப்படும். அதையும் நீங்கள் அங்கே காண்பீர்கள். இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்கின்றன? உங்கள் செயல்களில் எதுவுமே வீணில்லை. எதுவுமே மறக்கப்படுவதில்லை. இந்த உலகின் மாபெரும் நீதிமன்றத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக உங்கள் முன் வைக்கப்படும். ஒரு சிறிய நன்மை கூட உங்களை காப்பாற்றிவிடலாம். அதே நேரம் ஒரு சிறிய தீமை கூட உங்களை பாதாளத்தில் தள்ளிவிடலாம். இந்த சூராவின் சக்தி வாய்ந்த நினைவூட்டல் நம் இதயங்களை மென்மையாக்கட்டும். நம் கண்களை கண்ணீரால் நிரப்பட்டும். நம் செயல்களை சீர்தூக்கிப் பார்க்க நம்மை தூண்டட்டும். நீங்க நிம்மதியா உறங்கும்போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு 70,000 பேர் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. இவங்க சாதாரண மனுஷங்க இல்ல. ஒளியால் படைக்கப்பட்ட, இறைவனுக்கு ஒருபோதும் மாறு செய்யாத வானவர்கள், அதாவது மலக்குகள். அதே மாதிரி ஒருவேளை இன்னைக்குதான் இந்த உலகத்துல நம்மளோட கடைசி நாள்னு இருந்தா, போர்க்களத்துல வீரமரணம் அடைஞ்ச ஒரு தியாகிக்கு, ஒரு ஷஹீதுக்கு கிடைக்கிற அந்தஸ்து நமக்கும் கிடைக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ கற்பனை கதையோ இல்ல சும்மா ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தைகளோ கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். திருக்குரான்ல இருக்கிற ஒரு அத்தியாயத்தோட வெறும் 3 வசனங்களை தினமும் ஓதி வர்றது மூலமா இந்த 2 பெரிய பாக்கியங்களையும் நாம அடையலாம். அந்த அத்தியாயம்தான் சூரத்துல் ஹஷ்ர். அந்த வசனங்கள்தான் அதோட கடைசி 3 வசனங்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.